ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கிரேப்ஸை வச்சு 3 விதமான ரொம்பவே டேஸ்டியான ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அரேபியன் கிரேப் பால் ஜூஸ். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். நான் சீடோடு இருக்கிற கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீட்லெஸ் கிடைச்சா அதையும் எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 300 கிராம் கிரேப்ஸ்க்கு நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவு சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு குக்கரில் அடியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கிரேப்ஸ் வச்சிடலாம். நம்ம கிரேப்ஸில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் அதிலே இந்த சர்க்கரை கரைஞ்சிடும். தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதை 4 விசில் விட்டு நான் வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு 4 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் இறங்கியாச்சு. இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், கிரேப்ஸ் நல்லா வெந்து அந்த கிரேப்ஸோட அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கி சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போது இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் வெளியே எடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா ஆறிடுச்சு, சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் சர்வ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க சுகர் அளவை பொறுத்து எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக போதுங்கிறனால கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம அந்த கிரேப்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து எடுக்க போகிறதில்ல. இதுதான் இந்த ஜூஸோட ஒரு ஸ்பெஷல். அப்படியே அந்த வெந்த கிரேப்ஸோடு தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான அரேபியன் கிரேப் பால் ஜூஸ் தயாராகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிரேப்ஸ் மில்க்ஷேக். அதுக்கு நம்ம ஆல்ரெடி சுகர் சேர்த்து வேக வச்சுருந்த இந்த கிரேப்ஸோட அந்த சிரப்பையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்செடுத்த பிறகு இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்க அந்த சீடு எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த தோல் அதில் இருக்க சீடெல்லாம் தனியாக எடுத்த பிறகு நமக்கு பியூரி ரெடியாக இருக்குது. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இல்லைன்னா ஜூஸரில் இந்த கிரேப்போட பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சுகர் சேர்த்து தான் கிரேப்ஸை வேக வச்சுருந்தோம். அதனால் இப்போ சுகர் சேர்க்க தேவையில்லை. ஸோ பால் சேர்த்த பிறகு ஜஸ்ட் அதை ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ரோஸ் மில்கோட எசன்ஸ் ஒரு 4-5 ட்ராப்ஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது இந்த மில்க் ஷேக்கு நல்ல ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும். தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட கிரேப்ஸ் மில்க் ஷேக் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதுவும் அட்டகாசமாக இருக்கும். அதோடு இது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மில்க் ஷேக்கும் கூட. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நல்லா சுத்தமாக கழுவி வச்ச கிரேப்ஸ் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா ஜூஸரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அதோட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்செடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்த பிறகு இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிடலாம். ஸோ அதில் இருக்க அந்த தோல் அதோட சீட் எல்லாமே நமக்கு தனியாக வடிகட்டி எடுத்தோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான கிரேப் ஜூஸ் சூப்பராக கிடைக்கும்.
இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் நமக்கு தயாராகிடுச்சு. அதில் இருக்க சீட் எல்லாமே நமக்கு தனியாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி 3 வகையான கிரேப் ஜூஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்